நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்போது நம்ம தொடர்ந்து குரு பெயர்ச்சி பலன்கள் பார்த்துட்டு வரோம். இந்த குரு பெயர்ச்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்கிறது தான், இதில் நம்ம எவ்வளோ கிறிஸ்பாக, அதாவது இதில் தான் இப்படி தான் வரும் அப்படிங்கிற ஒரு சில அலர்ட்டும், அதே மாதிரி எதுலெல்லாம் நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அந்த பின் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து தான் நம்ம இந்த வீடியோஸ் பண்ணுறோம். ஏன்னா ஜென்ரலாகவே இந்த கோச்சார ரீதியான பலன்கள் ஒரு நம்ம எல்லா 12 பாவத்தையும் கணக்கு பண்ணி சொல்லி ஒரு அரை மணி நேரம் பேசணுன்னு வச்சுக்கோங்க ஒரே ராசிக்கு, அது அதில் பாதி வேலை செய்யாது. அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே என்னென்னலாம் இதெல்லாம் நடக்க போதோ அதை நம்ம 100% வர்ற மாதிரி அந்த 30% வரக்கூடிய கோச்சார பலன்லேயே 10% வரக்கூடிய விஷயங்களில் நம்ம தொகுத்து வழங்கிடுவோம் நண்பர்களே. இது மாதிரி இந்த சேனலில் புதுசாக பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா இது ஆன்மீகம் சம்மந்தமாகவும் ஜோதிடம் சம்மந்தமாகவும் அதில் உள்ள வழிபாடுகள் மூலமாக பரிகாரங்கள் எப்படி பண்ணிக்கலாம், அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா தாந்திரீக ரீதியான பிராயச்சித்தங்கள், மூலிகை தாந்திரிகம், அகத்தாந்திரிகம், புறத்தாந்திரிகத்தை பற்றி எப்படி பண்ணிக்கலாம், அதே மாதிரி மந்திர ரீதியாக எப்படி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற உள்ள விஷயங்களும், அதே மாதிரி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய தகவல்களும் தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். ஒருவேளை இந்த சேனலில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா நீங்களும் இந்த சேனலில் சேர்ந்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய அத்துணை அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும் நண்பர்களே. இப்போது நம்ம பண்ணக்கூடிய விஷயம் மிதுன ராசிக்கு நம்ம பார்ப்போம். இந்த மிதுன ராசி அன்பர்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் ஒன்று வச்சுக்கணும். இது உங்களுக்கு அஷ்டமத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கார், அஷ்டமத்தில் குரு இருக்காருங்கிறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் பயமுறுத்துகிற மாதிரி சொல்லலை, பட் இதை நீங்கள் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டாக, அதாவது ஒரு இதாக நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு மனசில் ஆழமாக வச்சுக்கணும். அப்போது என்னென்னா பெரிய எடுப்புகள் எடுக்காமல், அதே மாதிரி ஒரு இரவு நேரங்களில் வண்டியில் போகாமல், அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லா நட்பு, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பிராண சங்கடம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத நட்புக்கிட்ட வரும்பொழுது அது பிராண சங்கடம் வரும்னு சொல்லுவாங்க. கூடா நட்பு கேடாய் முடியுங்கிற மாதிரி தவறான நட்புக்கிட்ட போய் மாட்டிக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு தேவையில்லாமல் பேக் ஸ்டாப் பண்ணி பேசுகிறவங்கள்ட்ட போய் நீங்கள் போய் நட்போடு இருந்து திருப்பியும் பேக் ஸ்டாப்பிங்னா புறம் பேசுகிறவங்கள்ட்டையே போய் அவங்கக்கிட்டேயே போய் நட்பு பாராட்டுறேன். ஏன்னா நீங்கள் ஒரு குழந்தைத்தனமாக இருப்பீங்க. இந்த மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு வெள்ளந்தித்தனமாக இருக்கிறது, அதே மாதிரி ஒரு அறிவாளி அப்படின்னு தன்னை நினச்சிட்டு போய் ஏமாந்து போயிடுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி அறிவு சார்ந்தே நீங்கள் முடிவு எடுத்துறது தான் புத்திசாலித்தனமே ஒழிஞ்சு, நீங்கள் இப்போ இந்த காலங்களில் மனசை கேட்டு வேலை செய்கிறது அவ்வளோ உச்சிதம் அல்ல. சரிங்களா? இப்போ இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி மனைவி விஷயங்களில் வரும்பொழுது, உடல் ரீதியான விஷயங்களில் வரும்போது கவனமாக பார்த்துக்கிறதும், ஒருவேளை நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவன் விஷயத்தில் கவனமாக பார்த்துக்கிறதும், அதே மாதிரி புதுசாக ஒரு உறவுகள் நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொன்னால் அது மூலமாக ஏமாற்றங்கள் மட்டுமே மிச்சமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பழகிக்கிறது ஒரு நல்ல இதாக இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு என்னெல்லாம் பாசிட்டிவிட்டி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விசா ரொம்ப நாளாக இல்லாத மிதுன ராசி அன்பர்களுக்கு விசா கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாடுக்கு போய் நான் படிக்க போகிறேன்னு ஏதாவது ஒரு குழந்தைகள் மிதுன ராசியில் இருக்க குழந்தைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் தைரியமாக போகலாம். சரிங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளி மொழிகள், அதாவது மாற்று மொழிகள், இப்போ நீங்கள் ஒரு வேளை நீங்கள் பார்க்குறவர் தமிழ் மொழியை இதாக கொண்டவங்களாக இருந்தால் தெலுங்குவில் பேசுகிறவங்கனால, இல்லை மலையாளியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் பேசுகிறவங்க, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மாற்று மொழி பேசுகிறவங்கனாலேயோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்னாலேயோ உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். இது இல்லாமல் சுப விரயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சுப விரயங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த டயத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒருத்தர் ரொம்ப பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னா நாங்கள் உடனே என்ன சொல்லுவோம்னா, சுப விரயங்கள் பண்ணுங்கள், ஒரு வீடை ரிப்பேர் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் பெயிண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு இடங்கள் வாங்கி ஒரு இதாக பண்ணுங்கள், சுப கடன் வாங்குங்க, வீடு கட்டுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிற மாதிரி சுப விரயங்கள் உங்களுக்கு நடக்கும். நீங்களே செய்யலைனாலும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கிறது, ஒரு வீடு கட்டுதல், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கவனக்குறைவு இல்லாமல் பார்த்துக்கிறதும், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத கெட்ட பழக்கத்தில் போகாமல் பார்த்துக்கிறதும். ஏன்னா இந்த நைட் டயத்தில் முடிக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னா
ஒரு 20லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா மூல சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு. ஸோ இந்த பெற்றோராக இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த மன ரீதியான அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த டயத்தில் மன ரீதியான அழுத்தத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்கன்றதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஒருவேளை இப்போ இந்த கோர்ட் வழக்கு யாருக்காவது இருக்குது, மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கோர்ட் வழக்கு உங்களுக்கு சாதகமாக ஜட்ஜ்மெண்ட் நடக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. அதே மாதிரி இட ரீதியான பிரச்சனைகள், அதே மாதிரி உங்களுக்கு சகோதரர்கள்னால் வரக்கூடிய பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் நேராக நீங்கள் உட்காந்து பேசும் பொழுது உங்களுக்கு அதில் சுமூகமான தீர்வு கிடைக்கும். ஒருவேளை யாராவது உங்கள்கிட்ட பணம் வாங்கி பணத்தில் உங்களை ஏமாற்றி இருந்தால் அப்போ அதை அவங்கள்ட்ட சுமூகமாக நேராக பேசிக்கிறதும், இல்லை நீங்கள் அவங்கள போய் முதுகில் போய் குத்தி பின்னாடி வழியாக உங்களை டெக்னிக்கல் மைண்டு மூலமாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்கன்றதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. அவங்கள்ட்ட இப்போ பணமே நீங்கள் கொடுத்துருக்கீங்க, பணமே கொடுத்துருக்கும் பொழுது அவங்கக்கிட்ட நேராக போய் கேட்டுருங்க. அதனால் மித்தவங்க மூலமாக போய் அப்படி பண்ணி இப்படி பண்ணி நம்ம பண்ணலாங்கிறது வேண்டாங்க சொல்ல வரேன். ஸோ இது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது விடாமல் பார்த்திங்கன்னா சிவபெருமானை வழிபட்டுன்னு வர்றதும், அதே மாதிரி துர்காதேவியை வழிபட்டுட்டு வர்றதும், கோயில் ரீதியான்னு பார்க்கும் பொழுது தென் திட்டைக்கு போயிட்டு வர்றதும், தென் திட்டைக்கு போய் தென் திட்டைங்கிறது பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர் பக்கத்துலேருந்து கும்பகோணம் ரோட்டில் அங்கே இருக்குங்க. அங்கே சூரியகாந்த கல்லும் சந்திரகாந்த கல்லும் அமைந்த ஒரு அற்புதமான சிவாலயம். அந்த சிவாலயத்துக்கு போயிட்டு வரும்போது சூரியகாந்த கல்லுங்கிறது கார்த்தால நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த வெயில் படுற காலங்களில் தண்ணி சிவலிங்கத்தை சொட்டும். சந்திரகாந்த கல் நைட் நேரத்தில் அந்த இது சொட்டும், அந்த தண்ணி தானாக விழும். இந்த அபூர்வமான விஷயத்தை நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். அங்கே போய் சுவாமியை கும்பிட்டுட்டு வர்றதும், அங்கே போயிட்டு சிவனுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல எண்ணெய் கொடுத்துட்டு வர்றதும், அதே மாதிரி ராஜகுருவை வணங்கி உங்களுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றதும், ஆலங்குடியில் இருக்கக்கூடிய சிவனை கும்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானையும் வழிபட்டுட்டு வர்றதும், அங்கே குரு பகவானுக்கு கட்டளை கொடுத்து மாதம் உங்களுக்கு அங்கே அந்த பூஜை பண்ணுறவங்களுக்கு நீங்கள் பிரசாதம் வாங்கி இட்டுக்கிறதும் இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இது இல்லாமல் நீங்கள் செஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சனிக்கிழமை தோறும் நீங்கள் தாந்திரிக ரீதியான என்ன பண்ணிக்கலாம்னா, வெள்ளிக்கிழமை நைட்டு எள்ளு எடுத்து வச்சுக்கிட்டு நைட்டில் எள்ளு எடுத்து வச்சுக்கிறது, நைட்டு எள்ளு எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை எள் உருண்டையாக அதை நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் செஞ்சு அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, அங்கே வெளியில் இருக்கக்கூடிய முடியாதவர்களுக்கு அதோடு சேர்த்து ஒரு காலணி வாங்கி கொடுக்கலாம். அது இல்லாமல் துணி வாங்கி கொடுத்து அதை மேலாக வச்சு கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு வர்றது நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். அதே எள்ளுருண்டை பண்ணாமல் அதை தூளாக எடுத்து வச்சு, அதாவது காகத்துக்கு எடுத்து வைக்கிறதும் சாப்பாடோடு எடுத்து வைக்கிறதும், அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா குருவிகளுக்கு நிறைய போடுறதும் இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நண்பர்களே. இது இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு தொடர்ந்து நீங்கள் உதவிகள் செஞ்சுட்டு வர்றதும், ஏன்னா இப்போ வரக்கூடிய காலங்கள் நான் ரொம்ப சூப்பர்ன்னெலாம் சொல்ல மாட்டேன், பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ராசியில் நீங்கள் முக்கியமான ராசி உண்டு. ஸோ அதனால் நீங்கள் கவனக்குறைவு இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். தெய்வீக வழிபாடுகள் மட்டுமே உங்களை காப்பாற்றுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது மிதுன ராசி அன்பர்களே. இப்போ இந்த மாதிரி நம்ம கோச்சார ரீதியாக சொல்கிறத நீங்கள் இதையும் எடுத்துக்கோங்க. இதை ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கிறது அதி உத்தம பலன்கள் கொடுக்கும். இந்த மாதிரி குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன், ராகு கேது பயிற்சி பலன் இதெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு பிடித்த ஜோதிடரை போய் பார்த்து அதில் உங்கள் கோச்சார ரீதியாக இருக்கிறதுக்கு பதிலாக உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை இல்லை. அதோடு சேர்த்து ஒரு வேளை ஜனனகால ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம் நண்பர்களே. இந்த மாதிரி தொடர்ந்து ஆன்மீக தகவல்கள் நம்ம சொல்லிட்டு வரோம். நாளைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மற்றும் ஒரு குரு பயிற்சி பலனான கடகராசிக்கு நம்ம சொல்லலாம், அதுக்குள்ள வழிபாடுகளையும் சொல்லலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.